மகாவதார் பாபாஜி மற்றும் மரணத்தை வென்ற சித்தர் ஒரு நாள் இமயமலையில் பாபாஜி தம் சீடர்களுடன் தியானித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சித்தர் வந்து பாபாஜியை வணங்கினார். அவர் தம் உடலை விட்டு பிரிந்து மீண்டும் உயிருடன் திரும்பி வந்திருந்தார். அதாவது மரணத்தை வென்றவர். பாபாஜி அவரை பார்த்து சிரித்தபடி சொன்னார், உடலை விட்டு மீண்டும் வருவது அதிசயம் அல்ல, ஆன்மாவை அறிந்திருப்பதே உண்மையான அதிசயம். அந்த சித்தர் தலையை குனிந்து பாபாஜியின் அருளை பெற்றார். அவர் அந்த நாள் முதல் தன் ஆணவத்தை விட்டுவிட்டு முழுமையாக ஆன்மீக சேவையில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் பாபாஜி சொல்லும் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. மரணத்தை அல்ல, அகங்காரத்தை வெல்வதே உண்மையான மோட்சம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமாஹ். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி புத்தகத்தில் வரும் சிறப்பு சம்பவம் ஆன்மீக கண்ணோட்டம், ஸ்பிரிச்சுவல் விஷன். மகாவதார் பாபாஜி தனது சீடர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையை நேரடியாக காணச் செய்யும் ஆழமான அனுபவத்தை அளித்தார். ஒரு சீடர் பாபாஜியை சந்தித்து கேட்டான், உலகில் எதுவும் நிலைத்திருக்காது, நான் எப்படி உண்மையை காணலாம்? பாபாஜி புன்னகையுடன் பதிலளித்தார், உன் உள்ளத்தை திறந்து அன்பும் பக்தியும் கொண்டு தியானம் செய். அப்போது நீ உலகத்தின் எல்லா வெளிப்பாடுகளிலும் உண்மையை காணும். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம், ஆன்மீக கண்ணோட்டம் மனத்தின் வெளிப்பாட்டில் இருந்து உருவாகும். அதை பாபாஜி காட்டிய அனுபவம் ஒளியின் வழிகாட்டுதலாகும். ஜை ஓம் கிரியா பாபாஜி நமாஹ். பாபாஜி எப்போதும் சீடர்களுக்கு நேர்மையான பாடங்களையும் அன்பையும் கொண்டு போதித்தார். ஒரு சீடர் தனது வாழ்க்கையில் தவறுகள் செய்த போது பாபாஜி அவரை மன்னித்து நேர்மையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். பாபாஜி கூறினார், நேர்மையும் அன்பும் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமில்லை. இந்த இரண்டு சக்திகளும் மனதை தூய்மையாக்கி உண்மையான சாந்தியை தரும். இந்த சம்பவம் நமக்கு சொல்லுவது, அன்பும் நேர்மையும் சேரும்போது வாழ்க்கை மாற்றம் நிகழும் என்பதே. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா. பாபாஜி எப்போதும் கூறுவார், மக்களுக்கு அன்பு வழங்குவதுதான் உயர்ந்த ஆன்மீக செயலாகும். ஒரு சீடர் பாபாஜியை சந்தித்து கேட்டான், நான் என் இழப்புகளை எப்படி சமாளிப்பேன்? பாபாஜி புன்னகையுடன் சொன்னார், உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்தால் எந்த பிரச்சனையும் உன்னை எப்போதும் பாதிக்காது. அன்பு மனிதனை மாற்றும் சக்தியாகும். இந்த சம்பவம் காட்டியது, அன்பின் சக்தி உயிரை கடக்கும் அதிசயம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா. மகாவதார் பாபாஜி இயற்கையின் அனைத்து உயிர்களுடனும் முழுமையான ஒற்றுமையில் வாழ்ந்தார். காடுகள், நதிகள், மலையணைகள் எல்லாவற்றுடனும் அவருக்கு ஒரு ஆன்மீக இணைப்பு இருந்தது. ஒரு சீடர் கேட்டார், பாபாஜி, நீங்கள் இயற்கையுடன் இவ்வளவு இணைந்துள்ளீர்கள், எது உங்களுக்கு இப்படி செய்கிறது? பாபாஜி பதிலளித்தார், எல்லா உயிர்களும் ஒரே ஆத்மாவை பகிர்கின்றன. அதனை உணர்ந்து அன்போடு வாழ்ந்தால் நீ முழுமையாக அமைதியடைவாய். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம், இயற்கையுடன் ஆன்மீக ஒற்றுமை உண்மையான சக்தியையும் அமைதியையும் தரும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நாமா. அற்புதமாக தோன்றும் புகழ். பாபாஜி சில நேரங்களில் திடீரென தோன்றி தனது சீடர்களுக்கு தேவையான போதனையை வழங்கினார். அவர் தோன்றும் ஒவ்வொரு தருணமும் ஒரு அரிய அதிசயத்தை உருவாக்கியது. ஒரு சீடர் கூறுகிறார், நான் அவரை காண நினைத்த இடத்தில் அவர் இல்லை, ஆனால் தேவையான நேரத்தில் அவர் திடீரென தோன்றினார். அதே நேரம் என் மனதில் தெளிவு மற்றும் ஆன்மீக விகிதம் வந்தது. இந்த சம்பவம் காட்டியது, பாபாஜியின் தோற்றங்கள், போதனைகள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு நேரடியான அற்புத சக்தியாக இருக்கும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா. வானில் ஒளி வெளிப்பாடு, லைட் மேனிஃபெஸ்டேஷன் இன் தி ஸ்கை. மகாவதார் பாபாஜி சில சமயங்களில் வானில் திடீரென ஒளி வடிவில் தோன்றுவார். அந்த ஒளி யோகிகள் மற்றும் சீடர்களின் மனதை ஆழமாக தொட்டது. அவர்களுக்கு ஆன்மீக புரிதலை தரியது. ஒரு சீடர் கூறுகிறார், வானில் பாபாஜியின் ஒளி மிளிர்வதை பார்த்தபோது என் உள்ளம் ஒளியில் மிளிர ஆரம்பித்தது. அது என் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. இந்த சம்பவம் காட்டியது, பாபாஜியின் தெய்வீக சக்தி மனிதர்களை நேரடியாக மாற்றும் வண்ணம் வெளிப்படுகிறது.
ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. வேறொரு அற்புத சம்பவம் இயந்திரங்களையும் சூழல்களையும் மாற்றும் சக்தி, பவர் ஓவர் நேச்சர் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். மகாவதார் பாபாஜி சில சமயங்களில் இயந்திரங்களையும் இயற்கை சூழல்களையும் தன் மன சக்தியால் மாற்றியமைத்தார். அவர் அருகில் இருப்பவர் அதை காணும் போது அதிசயம் நம்ப முடியாத அளவில் தெரிந்தது. ஒரு சீடர் கூறினார், பாபாஜி அருகில் இருந்தபோது சூழல் மாறிவிட்டது, காற்றின் வேகம் குறைந்தது, நடப்பது தன்னிச்சையாக அமைந்தது. அது என் உள்ளத்திலும் அமைதியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் காட்டியது பாபாஜியின் ஆன்மீக சக்தி இயற்கை மற்றும் பொருள்களிலும் நேரடியாக வெளிப்படுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. வேறொரு அற்புத சம்பவம் நேரடியாக குணப்படுத்தும் சக்தி, ஹீலிங் பவர். மகாவதார் பாபாஜி சில சமயங்களில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக குணப்படுத்தியுள்ளார். அவரை காணும்போது நோயாளிகள் உடலிலும் மனத்திலும் அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை அனுபவித்தனர். ஒரு சீடர் கூறுகிறார், பாபாஜி அருகில் வந்ததுடன் என் உடல் நிம்மதியடைந்து உடல் நலம் மீண்டது. இது உண்மையில் அதிசயம் என்று நம்ப முடியாத அனுபவம். இந்த சம்பவம் காட்டியது பாபாஜியின் ஆன்மீக சக்தி உடலும் மனமும் குணமாகும் விதமாக வெளிப்படுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. வேறொரு அற்புத சம்பவம் தியானத்தின் போது அற்புதம், மிரக்கிள் டியூரிங் மெடிடேஷன். மகாவதார் பாபாஜி தியானம் செய்பவர்களுக்கு நேரடியாக அற்புதங்களை வெளிப்படுத்தினார். ஒரு சீடர் தியானத்தில் இருந்தபோது பாபாஜியின் ஆழமான சக்தியை உணர்ந்தார். சீடர் கூறினார், தியானத்தின் போது பாபாஜியின் சக்தி என் உள்ளத்திற்குள் நுழைந்தது, அது என் மனதையும் ஆன்மாவையும் மாற்றியது. இந்த சம்பவம் காட்டியது தியானத்தின் ஆழத்தில் பாபாஜியின் சக்தி நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. மகாவதார் பாபாஜி தன் சீடரை மரணத்திலிருந்து மீட்ட அதிசயம். ஒரு நாள் பாபாஜியின் சீடர்களில் ஒருவர் இமயமலை பகுதியில் கடுமையான பனிச்சரிவில் சிக்கி உயிருக்கு ஆபத்தாகி விடுகிறார். கடுமையான குளிர், காற்றின் வீச்சு, பனியின் பாரம், எதுவும் தாங்க முடியாத நிலையில் அவர் மயங்கி விழுந்தார். அந்த நேரத்தில் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், ஓம் கிரியா பாபாஜி நமக. அந்த மந்திரம் உச்சரிக்கப்பட்டவுடன் ஒரு திடீர் ஒளி வானத்திலிருந்து இறங்கி அவரை முழுவதும் சுற்றி மிளிர்ந்தது. பாபாஜி அந்த ஒளியில் தோன்றி தனது கரத்தை சீடரின் நெஞ்சில் வைத்தார். ஒரு சில வினாடிகளில் குளிரால் உறைந்த உடல் மீண்டும் உயிர் பெற்று சீடர் விழித்து கொண்டார். பாபாஜி புன்னகையுடன் சொன்னார், உன் உயிர் உன்னுடைய தியானத்தின் பலன். மனம் இறைவனோடு இணைந்தால் மரணமும் உன்னை தொட முடியாது. அந்த சீடர் பின்னர் கூறினார், அன்று நான் மரணத்தை வென்றேன் அல்ல, பாபாஜியின் அருளால் வாழ்வின் உண்மையை அறிந்தேன். இந்த சம்பவம் உலகுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தது. நம்பிக்கையும் தியானமும் சேரும்போது அதிசயம் நிகழும். பாபாஜியின் அருள் மரணத்தையும் வாழ்க்கையையும் ஒன்றாக இணைக்கும் தெய்வீக பாலம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. மகாவதார் பாபாஜி காடுகளில் காத்திருக்கும் அற்புதம், மிராக்கிள் இன் தி ஃபாரஸ்ட்ஸ். ஒரு நாள் பாபாஜி தனது சீடர்களுடன் காடுகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார். படுவாழ்க்கை, வனச்சபை, மலைப்பகுதி, அங்கு கடுமையான சூழல் இருந்தது. சீடர்கள் ஒன்று கூறினர், காடு தீவிரமாக குளிர்ந்தது, நெருக்கமான பாதை எதையும் கடக்க முடியாத அளவில் இருந்தது. அந்த நேரத்தில் பாபாஜி தனது கரத்தை மேலே தூக்கி ஒரு மென்மையான ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளி பாதையை வழிகாட்டி சீடர்கள் எளிதில் செல்ல முடிந்தது. பாபாஜி கூறினார், உங்கள் மனம் அப்படி ஒளிர்ந்தால் காடும் வாழ்க்கையும் உங்களை தடுப்பதில்லை. சீடர்கள் கூறினர், பாபாஜியின் சக்தி மட்டும் பாதையை மாற்றவில்லை, அது மனத்தையும் நம்பிக்கையையும் உயர்த்தியது. இந்த சம்பவம் காட்டியது பாபாஜியின் அருள் மற்றும் ஆன்மீக சக்தி கடுமையான சூழல்களிலும் வெளிப்படுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம.